ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம இந்த பையனோட ஆதார இந்த பொண்ணு இருந்த ஏரியாவில் உள்ள ஆதார்ல காவல் நிலையத்துல கொண்டு போய் கொடுத்தாலே இதன் மேல என்னென்ன வழக்குங்கிறது இப்போ உள்ள தகவல் தொழில்நுட்பத்துல அது எல்லாமே ஆதார்ல அப்டேட் பண்ணிடுவாங்க. சரி. இந்த பையனோட ஆதார் இருந்தா போதும் இவங்க வசிக்கக்கூடிய காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட ஏரியாவில் காவல் நிலையத்தை கொடுத்து கணவர் வழக்குல இருக்காரு, இதை பத்தி நிலவரம் என்னன்னு சொன்னாச்சுன்னா ஆதார்ல போட்டா அந்த கிரைம் நம்பர் குற்ற எண் வந்துடும். அந்த குற்ற எண்ணை வச்சு நம்ம அந்த குறிப்பிட்ட நீதிமன்றத்துல இது என்ன வழக்கு எந்த நிலைமையில இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்து அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்குரிய வழிமுறைகளையும் நம்ம ஏற்படுத்தி கொடுத்தலாம். நம்மளும் ஒரு சாட்சியாக கூட இருக்கலாம். ரெண்டாவது, இந்த பெண்ணை பாதிக்கப்பட்டிருக்காங்க. இனிமேல் இந்த கணவர் கூட இந்த பையன் கூட வாழ்றதுக்கு இந்த பொண்ணுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கலாம். அதனால இந்த பொண்ணு தகுந்த குடும்ப நல நீதிமன்றத்தை அணுகி டிவோர்ஸ் விவாகரத்து கூட கோரலாம். அதுக்கு இந்த பொண்ணுக்கு தனியா ஒரு உரிமை இருக்கு. அதை அவங்க நாடி கொள்ளலாம் மேடம். ஓகே. ஸோ சார், நான் ரெஃபர் பண்ண உங்களுக்கு கொஞ்சம் கைட் பண்ண முடியுமா? மேடம், இவங்க கண்டிப்பா நாங்க சட்ட உதவிகள் பண்ணலாம். இப்போ அந்த பையனோட ஆதார் கார்டு இருந்தா கூட நானே அது குற்ற எண் என்ன, குற்றத்தினோட தன்மை இப்ப எந்த லெவலில் இருக்குங்கிறது நம்மளாலே கூட நம்ம கொடுக்க முடியும்.